ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் லோபிதால் ரூல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் 7.34 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்ப்யூட் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏவாக இருக்கும்போது x பவர் n பை மைனஸ் a பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூவை கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்னென்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவோட ஆன்சர் n a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு லோபிதால் ரூல் படி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை a மைனஸ் ஏன்னு வரும். ஓகேவா? ஸோ a பவர் n மைனஸ் a பவர் n 0/0ன்னு வரும். ஸோ 0/0ன்னு வர்றதுனால இட் இஸ் இன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கிடைக்குது. அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ லோபிதால் ரூலுக்கு வரணும். லோபிதால் ரூலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் முதல்ல டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆஸ் அ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாலினாமியல். இதுவும் ஒரு பாலினாமியல், இதுவும் ஒரு பாலினாமியல். அதனால நம்மளால ரெண்டுத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோபிதால் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? இந்த லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு போட்டுட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பேசிக்காக ஏ பவர் n ஏலாம் கான்ஸ்டன்ட், அதனால அதெல்லாம் ஜீரோன்னு ஆகிடும். ஓகேவா? எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துட்டு அந்த பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ n முன்னாடி கொண்டு வந்துட்டு n மைனஸ் 1 அந்த மாதிரி பண்ணணும். ஸோ n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போது எக்ஸ்டென்ஸ் டு ஏவை அப்ளை பண்ணுங்கள். ஏவை அப்ளை பண்ணிங்கன்னா n a பவர் n மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபார்முலாவுமே ஆக்சுவலி இதுக்கான ஃபார்முலாவும் வந்து n a பவர் n மைனஸ் 1 தான். ஸோ அதை நம்ம லோபிதால் ரூல் மூலயமா நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா கேட்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ புரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.